ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் வச்சு ஒரு சட்னி செய்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் டைமில் தான் மாங்காய் வச்சு எல்லாமே செய்ய முடியும். வேணும் இந்த மாதிரி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கு மாங்காய் வச்சு இந்த மாடுலேஷனில் செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. மாங்காய் சட்னி தானா அப்படின்ற தெரியாத லெவலுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன். ஓரளவு நல்லா காயாக இருக்கிற மாங்காவை எடுத்துருக்கேன். மாங்காய் எடுத்துக்கிட்டு நான் மேல் தோலை சீவி எடுத்துட்டு கொட்டையை தவிர மற்றது எல்லாமே பீஸாக ஒரு மீடியம் சைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும் இல்லை நான் துருவி தான் எடுத்துக்கிறேன்னாலும் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஸ்லைஸாக நான் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பூண்டு நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து எண்ணெயிலே போட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் அந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுருக்குறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நல்லா எண்ணெய் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய் ஸ்லைஸாக, அதை நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவல், நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் எண்ணெயில் வதங்கும் போதே உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிங்கன்னா நல்லா வந்துடும், இந்த லெவலுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாமா? ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, குடமிளகா, பெருங்காயம், சீரகம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு ஹைலைட். செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். வேணா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுவீங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு தாளிப்பை எடுத்து அதில் நம்ம ஊற்றிடலாம். பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மாங்காய் சட்னி. வாவ், நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த வீடியோவில்